ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எப்படி அடிச்சுக்கலாம் வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். நம்ம ஓப்பனில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. நம்ம வந்து ஜாயினில் தான் ரெகுலராக போட்டுட்ருக்கேன். ஓப்பனில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா பிஇசி வந்து 67 சொல்லி வரும் கொடுத்துருந்தேன். ஆனால் 67க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி 17 சொல்லி அடிச்சிட்டான். பிசியில் கொடுத்த 60 அவன் 7 வந்து அன்றைக்கி அடிச்சுட்டு போயிட்டான். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வின்னிங் மிஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஜாயினில் தான் போட்டிருக்கேன். தொடர்ந்து ஜாயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளாக பார்த்தீங்கன்னா வின்னிங் ஓகேவா. என்னென்னா பிசி 34 வின்னிங், ஏபி 26 வின்னிங்கு, திருப்பி பிசி 49 வின்னிங். இன்றைக்கி ஒரு வின்னிங் எடுக்க வேண்டியது, ஆனால் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஓகே, இன்றைக்கி வந்து எப்படி அடிச்சுக்கலாம் ஒரு பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே பேட்டர்ன் ரூல் படி பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னென்னா இங்கே ஏபி பாருங்கள் 23, இங்கே ஏபி 23 ஒரு நம்பரை காமனாக வச்சு தான் ஒரு நம்பர் அடிப்பா. இங்கே ஏபி 23, இங்கே பிசி 23 ஓகேவா. இதை காமனாக வச்சுக்கோங்க. என்ன பண்ணியிருக்காங்க மட்டும் பாருங்கள். இங்கே ஏபி 23 அடிக்கும்போது பாருங்கள் இங்கே ஏபி வந்து 57 அடிச்சிருப்பான், இங்கே ஏபி வந்து 57 ஓகேவா. இந்த ஏபி 23 காமனாக வச்சு 57 அடிச்சிருப்பான் ஏபி ரிப்பீட் கிராஸில். அதே மாதிரி பார்த்தா இங்கே பிசி 23 காமனாக வச்சு அப்போ பிசி 41 பிசி 41 தான் அடிச்சிருக்கணும். காமனான விஷயம் அந்த பேட்டர்ன் எடுக்கிற மாதிரி இருந்தால் அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அவன் இது ஏபியே ரிப்பீட் வந்து அடிச்சுட்டு போயிட்டான். இங்கே ஏபி 94 ரிப்பீட் வந்து ஏபி 94. இந்த 23 காமனாக வச்சு 57க்கு 57 அடிச்சிருந்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 23 காமனாக வச்சு 94க்கு 94 சொல்லி கரெக்டாக முடிச்சுட்டு போயிட்டான். நான் என்ன யோசிச்சேன்னு பார்த்தீங்கன்னா பிசி எடுத்து பிசியில் ரிப்பீட் அடிப்பான்னு பார்த்தேன். ஆனால் அவன் ஏபி எடுத்து ஏபியில் வந்து ரிப்பீட் அடிச்சுட்டு போயிட்டான். ஒரு நல்ல பேட்டர்ன் மிஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 94 நல்ல பேட்டர்ன். ஏன்னா நம்ம ஒன்று யோசித்தோம் அந்த மாதம் ஃபுல்லாக ஒன்று யோசித்தோம். என்னென்னா இங்கே சி போட 9 வச்சு பார்த்தீங்கன்னா 29 அடிச்சிருந்தான், பிசி 39 அடிச்சிருந்தான் ஓகேவா. 2 அடிச்சிருந்தான். அப்போ அந்த 29க்கு ஃபுல் பார் வந்து 74, பிசி 29க்கு ஃபுல் பார் வந்து 74, ஏபியில் வந்து 74 அடிச்சிட்டான். இந்த சி போர்டை வச்சு பிசி என்ன அடிக்கிறானோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து ஃபுல் பார் பண்ணி அடித்தான். இங்கே 29க்கு 74 அடிக்கும்போது அப்போ 39க்கு ஒரு ஃபுல் பார் வந்து 84. அப்போ ஏபி 84 வரணும், மாதம் முடிய போகுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிசி 41 வரும்போது பார்த்தீங்கன்னா 841 இன்றைக்கி வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 948. எதுக்காக 94 அடித்தான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சி போர்டு 9 வச்சு பார்த்தீங்கன்னா 2 இல்லை, இப்போ லாஸ்ட்டாக ஒரு 9 பார்த்தீங்கன்னா 49 அடிச்சிருந்தான். அப்போ 49க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 94. அந்த 94 கரெக்டாக அந்த பேட்டர்னை முடிச்சிட்டா. இப்போ திருப்பி ஒரே ஒரு 9 மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. பிசி 39 மட்டும் தான் இருக்குது. அப்போ 39க்கு ஃபுல் பவர் வந்து 84. முடிஞ்சால் நாளைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபி 84 நாளைக்கு சப்போர்ட் வச்சு பாருங்கள் ஓகேவா. இப்போது நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று போயிடலாம் ஓகே. எப்படி மட்டும் பாருங்கள், எப்படி அடிச்சிடலான்னு பாருங்கள். ஒரு நம்பருமே பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக அடிக்கல, எல்லாமே காமனாக ஒரு விஷயம் வச்சு தான் அடிக்கிறான். இப்போ என்னென்னா இப்போ நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் என்ன ஓகேவா. இப்போது நமக்கு என்ன இந்த மாதம் ஏபோட 8 வச்சு பாருங்கள். ஏபோட 8 வச்சு பார்த்தீங்கன்னா ஏபி ஒரு 82, அடுத்து ஏபோட 8 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 86 ஓகேவா. இதுதான் அடிச்சிருக்கான் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா. இது 2 தான் அடிச்சிருக்கான். ஏபி 82 86 ஓகேவா. அப்போது இந்த ஏபோட 8க்கு பார்த்தீங்கன்னா பார் வந்து பார்த்தீங்கன்னா 3, 82க்கு ஒரு 32 சொல்லி ஒரு பேட்டர்ன் முடிச்சிட்டான் ஓகேவா. 82க்கு ஒரு 32 ஒரு பேட்டர்ன் முடிச்சிட்டான். அப்போ 86க்கு ஒரு 36 சொல்லி இந்த பேட்டர்ன் முடிச்சிட்டான். கேம் பேட்டர்ன் முடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு வந்து 2 அடிச்சிருந்தான். அந்த 8க்கு பார்த்தீங்கன்னா பவர் 3. இந்த மாதம் ஏ போர்டில் ஒரே ஒரு 3 தான் அடிச்சிருக்கான். ரிப்பீட் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே ஏ போர்டு ஒரு 3 அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டு 3 ஓகேவா. எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3 வச்சு அடிக்கிற நம்பர்லாம் கரெக்டாக முடிச்சிருவாங்க. ஏன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 அடிச்சிருப்பான் ஓகேவா. 35 அடிச்சிருப்பான். அந்த 35க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 30 சொல்லி இந்த பேட்டர்ன் முடிச்சிருப்பான் ஓகேவா. பி போர்டு 3 வச்சு அடித்த நம்பரு. அதே மாதிரி பி போர்டு 3 வச்சு பார்த்தீங்கன்னா 39 ரிப்பீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 39. அப்போ 39க்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணால் ஒரு 34. அந்த 34 தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக முடிச்சிருந்தான். அந்த பி போர்டு 3 வச்சு இந்த பேட்டர்லாம் முடிச்சிருந்தா. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்லாம் வின்னிங் எடுத்தோம் ஓகேவா. அதே சேம் ரூட்டு தான் ஓகேவா. என்னென்னா ஒரு நம்பர் காமனாக வச்சு ஒரு நம்பர் காமனாக அடிப்பான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 82 அதுக்கு ஒரு 32 அடிக்கும்போது இங்கே 86 அதுக்கு ஒரு ஏபி 36 ஒன்று பெண்டிங் இருக்குது. இந்த மாதம் எண்டுக்குள்ளே அடிக்க வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. அதனால் ஏபி 36 நாளைக்கு ட்ரை பண்ணிக்கலாம். அப்படி ஏபி 36 வந்தால் பிசி என்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மட்டும் பார்த்துக்கோங்க ஓகே. என்னென்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏபி பாருங்கள் 23, இங்கே பிசி வந்து 23 ஓகேவா. ஏபி 23க்கு ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 49 அடித்தான் அடுத்த மாதம் கிராஸில் ஓகேவா. இங்கே பிசி 23க்கு பிசி வந்து 49 கரெக்டாக வந்து பார்த்தா கிராஸில் வந்து 49 அடிச்சிட்டான் ஓகேவா. இங்கே ஏபி 49 அடிச்சுட்டு ஒரு நாள் விட்டு பாருங்கள் ஏபி வந்து 64.
ஓகேவா. இங்கே பிஇசி 49 அடிச்சுட்டு ஒரு நாள் விட்டு பிஇசி வந்து 64 நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. பிஇசி 64 நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பி போர்டு 6 வந்து நம்ம ஏபி 36 ஃபாலோ பண்ணுறோம். அதனால் 36 வச்சு 364 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா. 364 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணலாம். நான் எதுக்காக 364 போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏசி 34 ஒன்று அடிக்கணும். எதுக்காகன்னு மட்டும் பாருங்கள், டீப்பாக சொல்கிறேன், பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பிசி பாருங்கள் 35, பிசி 35 ரிப்பீட் வந்து பிசி 35. ஓகேவா. இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி 39 ரிப்பீட் வந்து பிசி 39. ஓகேவா. இந்த 35 அதுக்கு தான் ஒரு நம்பர் பவர் பண்ணி 30 சொல்லி முடிச்சிருந்தான். ஓகேவா. 35 அதுக்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 30 சொல்லி முடிச்சிருந்தான். இங்கே 39 அதுக்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 34 சொல்லி முடிச்சிட்டான். ஓகேவா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 35 அதுக்கு 30 அடிச்சிருந்தா, இந்த 30 வந்து பார்த்தீங்கன்னா பிசி 30 எடுத்து ஏசி 30 சொல்லி ஒரு பேட்டர்ன் முடிச்சிட்டான். ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 39 அதுக்கு ஒரு 34 சொல்லி அடிச்சிருந்தா, அந்த 34 எடுத்து ஏசியில் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபி 36 பிசி 64 வரதுலாம் ஒரே நம்பராக 364 சொல்லி ஒன்று ட்ரை பண்ணலாம். இந்த பேட்டர்ன் புரியுதா பாருங்கள். எல்லாத்தையுமே கரெக்டாக ஒரு லீடாக கரெக்டாக கொண்டு வரான். அப்போ எல்லாத்தையும் சிங்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் கிடைக்கும். 364 சொல்லி ஒரு நம்பர் கிடைக்கும். அது வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. டீப்பாக பார்த்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதுக்கு மேலே தெளிவாக சொல்ல முடியுமான்னு தெரியல. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 35 அடிச்சிருப்பான். பிசி 35, இங்கே பிசி 35. ஓகேவா. இந்த 35க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணால் தான் 30. அந்த 30 தான் வந்து பார்த்தீங்கன்னா பிசி 30 எடுத்து ஏசி 30 சொல்லி பேட்டர்ன் முடிச்சிருப்பான். 35க்கு ஒரு 30 பிசி, அந்த பிசி 30 எடுத்து ஏசி 30 சொல்லி ஒரு பேட்டர்ன் முடிச்சிருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் பிசி 39 ரிப்பீட் வந்து பார்த்தீங்கன்னா பிசி 39. ஓகேவா. அந்த 39க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணால் 34. அந்த 34 வந்து பார்த்தீங்கன்னா பிசி 34 வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் ஒரு 34 அடிக்கணும். அது வந்து நாளைக்கு வரது வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏபி ஒரு 36 ஒன்று பெண்டிங் இருக்குது. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. அந்த ஒரு நாள் அடிக்க வாய்ப்பு இருக்குது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அதே தான் ஏபி வந்து 82க்கு ஒரு 32 சொல்லி ஒரு நம்பர் பவர் பண்ணி அடிச்சிட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 86க்கு ஒரு 36 சொல்லி அடிக்கணும். ஓகேவா. ஏபியில் ஒரு 36 சொல்லி அடிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 36 அடித்தா ஒரே ஒரு நம்பராக 364. ஓகேவா. எல்லா பக்கமும் சிங்க் ஆகுது. கரெக்டாக மேட்ச் பண்ணி கொண்டு வரான். இங்கே பார்த்தா டீப்பாக பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஓகேவா. என்னென்னா இங்கே ஏபி 23க்கு இங்கே ஏபி வந்து 49, இங்கே பிசி 23க்கு பிசி வந்து 49 அடிச்சுன்னா இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணியிருக்காங்க மட்டும் பாருங்கள். 49 ஏபி 49 அடிச்சுட்டு ஒரு நாள் விட்டு பாருங்கள் ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 64. ஓகேவா. இங்கே பிசி 49 அடிச்சுட்டு ஒரு நாள் விட்டு பாருங்கள் பிசி வந்து 64 சொல்லி அடிக்கணும். இங்கே சி போர்டு பாருங்கள் 9 ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணி இங்கே 0 சொல்லி அடிச்சிருந்தான். ஓகேவா. 9 ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி 0 சொல்லி அடிச்சிருந்தா. இங்கே ஏ போர்டு 2 ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணால் 3. அப்போ ஒரே நம்பராக 364 வந்து அந்த கேம் கரெக்டாக லாக் ஆகும். அப்போ 364 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. பேட்டர்ன் பாருங்கள், நல்லா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். நமக்கும் ஒரு ஆசை, ஒரு ஓப்பனில் ஒரு வின்னிங் கொடுக்கணும் தான், அதுக்கு தான் முயற்சி பண்ணுறேன். பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்ப்போம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி வந்து பார்த்திங்கன்னா 36. ஓகேவா. ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 36 வந்து ஒரே நம்பராக 364 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணுங்கள். வரது வாய்ப்பு இருக்கும். நல்லா இருந்தால் ப்ளே பண்ணுங்கள். உங்கள் கணக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஜி, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ.